ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பெஞ்ச் மார்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனிங் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் பார்த்துருவோம். ஃபஸ்ட் மீனிங் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டலை வந்து கம்பேர் பண்ணுறது. அது கம்பேர் பண்ணுறது மூலியமாக நம்மளோட மெட்ரிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம யூசஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம எல்லாமே குவாலிட்டி வைஸ்லாம் நல்லா கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா ரீஅட்மிஷன், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் ஏரர்லாம் தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ரிடக்ஷன். செகண்ட் பாயிண்ட்டு காஸ்ட் ரிடக்ஷன். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் காஸ்ட்டு குறைச்சா அதே குவாலிட்டியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம காஸ்ட்டு குறைக்கும் போது குவாலிட்டி சேர்த்து குறைக்கக்கூடாது. காஸ்ட்டு குறைஞ்சாலும் குவாலிட்டி ஸ்டாண்டர்டாகவே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்டர்னல் டேட்டா. இன்டர்னல் டேட்டா வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா. எக்ஸ்டர்னல் டேட்டா வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறது. அது எப்படி கலெக்ட் பண்ணலாம்னா வெப்சைட் மூலியமாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேர்டு பாயிண்ட் வந்து சர்வே மூலியமாக நம்ம கலெக்ட் பண்ணுறது. அது எப்படி நம்ம சர்வே மூலியமாக கலெக்ட் பண்ணால் நம்ம கூட வேலை பார்க்குற பீப்புள்ஸ் மூலியமாக அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சர்வே மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா இம்ப்ரூவிங் பேஷண்ட் கேர். இப்போ நம்ம பேஷண்ட் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக நமக்கு அவுட்கம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அவுட்கம்ஸ் நமக்கு நிறையா கண்டுக்கிறது மூலியமாக எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு நிறையா வரும். அதுக்கப்புறம் என்ஹான்சிங் எஃபிஷியன்சி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் எங்கே ஃபால்ட்டு நடக்குன்னு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கட் பண்ணிடணும். அதாவது அந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணிடணும் அந்த ப்ராப்ளத்தை. அப்படி நம்ம சால்வ் பண்ணாமல் விட்டோம்னா அது நம்ம தேவையில்லாமல் அந்த இடத்துல நமக்கு அமௌண்ட்டு லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோட்டிங் டிரான்ஸ்பரன்சி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியணும். சில இதை நம்ம மறைச்சு வைக்கிற மூலியமாக மற்றவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் இன்னோவேஷன். டிரைவிங் இன்னோவேஷன் என்னன்னா, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டாப் லெவல் ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணணும். மீடியம் லெவல், லோ லெவல் ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணோம்னா நம்மக்கிட்ட இன்னோவேஷனும் கடைசி வரை இருக்காது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்காது. டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங். இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங்னா ஒரு ஆர்கனைசேஷன் வித்தின் த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து பார்க்குறது தான் இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங். ஃபங்க்ஷனல் பெஞ்ச் மார்க்கிங்னா வித்தின் த ஆர்கனைசேஷன் இல்லாமல் வெளியே போய் ரெண்டு ஆர்கனைசேஷனை கம்பேர் பண்ணி சேம் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எடுக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷனல் பெஞ்ச் மார்க்கிங்.